ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த டாப் காலேஜான கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். எந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, 2023க்கான கட் ஆஃப் எவ்வளோ, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் எந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1984 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க. அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அப்ரூவ்ட் ஆர் ரெகனைஸ்ட் பை AICTE, accredited பை NACAல ஆகியிருக்குங்க. வித் A++ கிரேடும் வாங்கியிருக்கு. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. எந்த காலேஜோட ரேங்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. NIRF ரேங்க் இன்ஜினியரிங் கேட்டகரியில் 2022 என்ன ரேங்க் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 118th ரேங்க்கில் வந்திருக்குங்க. அதே மாதிரி NIRF ரேங்க் இன்ஜினியரிங் கேட்டகரியில் 2021 எடுத்திருக்கிற ரேங்க் பார்த்தீங்கன்னா 164 இந்த ரேங்க் வந்திருக்குங்க. NIRF ரேங்க் இன்ஜினியரிங் கேட்டகரியில் 2020 பார்த்தீங்கன்னா 135 ரேங்க்குள்ளே வந்திருக்குங்க. அதே மாதிரி இப்போ 2023 என்ன ரேங்க்கில் இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 101 இருந்து 150 ரேங்க்குள்ளே வந்திருக்குங்க. ஸோ இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற சிஎஸ்சி கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பற்றி பார்க்கலாங்க. இது 2023க்கான கட் ஆஃப் தாங்க. பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 187 கொடுத்துருக்காங்க, பிசிக்கு 179.5 கொடுத்துருக்காங்க, பிசிஎம்க்கு 173 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, எம்பிசிக்கு 176 கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 134 கொடுத்துருக்காங்க, எஸ்சிஏக்கு 141 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாங்க. காலேஜ் ட்ரெனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.1 கொடுத்துருக்காங்க. ஷிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டயல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.3 கொடுத்துருக்காங்க. காலேஜ் ரெக்கோ வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.1 கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. டோட்டல் கம்பெனிஸ் எவ்வளோ கேம்பஸ் இன்டர்வியூக்கு விசிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 132 கம்பெனிஸ் கிட்ட விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1388 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஆவரேஜான சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 lakhs per annum வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அட்மிஷன் ஹெல்ப் லைன் இதில் எது வேணும்னாலுமே டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.